வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி பாயிண்ட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவுல நார்மலா இருந்து சைபார்கா மாறின பென் 10 கேரக்டர்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். இதுல மனுஷங்களும் இருக்காங்க, ஏலியன்ஸும் இருக்காங்க. வரிசையா பார்த்துடலாமா? சரி, டக்குன்னு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்க ஸ்டடி பாய். வெல்கம் டு ஸ்டடி பாய் யூடியூப் சேனல். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ப சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல நம்ம பார்க்க போறது பெஸ்ட் வில்லனான வில்கேக்ஸ் தாங்க. இந்த வில்கேக்ஸ பார்த்தீங்க அப்படின்னா, இவர் முழுக்க முழுக்க ஒரு சைபார்க் தான். அவருடைய ஸ்பீசிஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா, இவர் மட்டும் வேற மாரி இருப்பாரு. அதுக்கு காரணமே ஒரு சைபார்க் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். நீங்க பென் 10 சீரிஸோட முதல் எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் தென் தேர் வர் 10 அப்படிங்கிற எபிசோட்ல வந்து ஜைலினுக்கும் வில்கேக்ஸும் ஸ்பேஸ்ல வச்சு ஒரு மிகப்பெரிய போரே நடந்திருக்கும். அதன் விளைவா நம்ம வில்கேக்ஸுக்கு வந்து அவருடைய உடல் அவயங்கள்ல ஏகப்பட்டதை இழந்திருப்பார். கை கால்கள்லாம் இழந்திருப்பாரு. அப்ப அவருடைய ரோபோட்ஸ் வந்து அவரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹீலிங் டேங்குக்குள்ள வச்சு அவருடைய உயிரை காப்பாத்திருக்கோம். அதுக்கப்புறமா அவர் இழந்து போன அந்த உடல் அவயங்களுக்கு பதிலா அவருக்கு வந்து மிஷின் பாகங்களை சுருக்கி அவரை வந்து ஒரு சைபார்காவே மாத்தி விட்டுருக்கோம். அதாவது நம்ம வில்கேக்ஸ் வந்து பாதி மனுஷன் பாதி ரோபோட். அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரென்த்துமே அவருடைய சொந்த ஸ்பீசிஸ் சிமிரா சுய் ஜெனிரிஸ் யாருக்குமே கிடையாது. யாருக்கிட்டையுமே இருக்கிற மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. அது முழுக்க முழுக்க அவர் உடம்புல அமைக்கப்பட்டிருக்கிற அந்த மிஷின் பாகங்களால அவருக்கு கிடைச்சது. நீங்க வந்து ஏலியன் ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஸ்பீசிஸை காட்டியிருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மலா தான் இருந்திருப்பாங்க. வில்கேக்ஸ் மட்டும் தான் அப்நார்மலா இருந்திருப்பாரு. ஏன்னா அவர் மட்டும் தான் அவங்க ஸ்பீசிஸ்லயே வந்து ஒரு சைபார்கா சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு காரணமே இதுதான். அவரோட ரோபோட்ஸ் வந்து இவரை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக டோட்டலா மிஷின்ஸை சொருகி விட்டு அவரை வந்து ஒரு பவர்ஃபுல்லான சைபார்கா வந்து மாத்தி விட்டுருக்கோம். ஆனா இவர் என்னதான் சைபார்கா இருந்தாலுமே இவரால தன்னுடைய அந்த சைபார்க் உடம்ப வந்து மிஷின்ஸ் கூட இணைக்க முடியாது, மெர்ஜ் பண்ண முடியாது. அதே நேரத்துல கம்ப்யூட்டர்ஸை ஹேக் பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி இதை மட்டும் அது அதிகப்படுத்தி கொடுக்குமோ தவிர மற்றபடி இவர் சைபார்கா இருக்கிறதுனால மற்ற எந்த விஷயத்தையும் ஹேக் பண்ணவும் முடியாது, மிஷின்ஸ் கூட தான் மெர்ஜ் பண்ணவும் முடியாது. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது எக்ஸோஸ்கல். இவரு ஒரு சைபார்க் தான். இவரோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு சாதாரண மனுஷனா பூமியில சுத்திக்கிட்டு இருந்தவர். அதாவது எக்ஸோஸ்கல் வந்து வேற யாரும் கிடையாது, ஒரு ஏலியன் கிடையாது. இவர் வந்து ஒரு மனுஷன், பூமியில பிறந்தவர். இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கிரிமினலா சுத்திக்கிட்டு இருக்காரு. இவர் கிரிமினலா சுத்திக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல வந்து ஒரு மேட் சயின்டிஸ்ட் என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை பிடிச்சிட்டு போய் இவர் மேல ரைனோட டிஎன்ஏ வச்சு ரிசர்ச் பண்றான். அதன் விளைவா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எக்ஸோஸ்கல் ஒரு ரைனோ மாதிரி மாறிடுறாரு. இவருக்கு சில பவர்ஸும் கிடைக்குது. அதே நேரத்துல ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறமா அந்த டாக்டர் என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில மெக்கானிக்கல் பார்ட்ஸை வச்சு இவரை டோட்டலா ஒரு சைபோர்காவே மாத்தி விட்டுறான். அதாவது இவன் சாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டோட்டலா ஒரு சைபோர்காவே மாத்தி விட்டுறான். அதனாலதான் நம்ம எக்ஸோஸ்கல் வந்து எப்பவுமே ஒரு ஆர்மர் மாதிரி அவர் உடம்பு முழுக்க இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நமக்கே சில டைம் சந்தேகம் வரும், இவர் மனுஷனா இல்ல மிஷினா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும். இவர் வந்து ஒரு மனுஷன் தான். அவர் வந்து சைபோர்கா மாத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தெளிவாவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் உடம்புல வந்து ஜெட் பேக்ஸ், அப்புறம் லேசர் கன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொருகி விட்டு அவர் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராகவும் மாத்தி விட்டுருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்க போறது டாக்டர் ஆனிமோ. மிருகங்கள் மேல ஆராய்ச்சி பண்ணி அவரோட மியூட்டேஷனை அதிகப்படுத்தி பிரம்மாண்டமான சைஸ்ல அதை உருமாத்துறது வந்து இவருடைய மிக முக்கியமான வேலையா இருக்கும். உருமாத்துறது மட்டும் இல்லாம அதை கண்ட்ரோல் பண்ணதுலயும் கைதேர்ந்த ஒரு கேரக்டர் தான் இவர் வந்து பென் 10 சீரிஸ்ல வந்து சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. இவருடைய மிக முக்கியமான வேலையே இதுதான். எங்க பார்த்தாலும் இவர் வந்து அந்த மிருகங்களுடைய மியூட்டேஷன் அதிகப்படுத்துவாரு, பறவைகளுடைய மியூட்டேஷன் அதிகப்படுத்துவாரு, அதுங்களை வச்சு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் எறும்பு கூட விட்டு வச்சிருக்க மாட்டாரு. ஆம்னிவர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சைஸா இருக்கக்கூடிய எறும்பை ராட்சச சைஸ்ல மாத்தி வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு இவர் ரொம்பவே ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரியே காட்டி முடிச்சிருப்பாங்க. ஆனா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக போக இவருடைய ஃபியூச்சர்ல வந்து இவருக்கு ஏகப்பட்ட கொடூரமான வியாதிகள் வர ஆரம்பிக்கும். என்ன மாதிரியான வியாதிகள் அப்படிங்கிற தெளிவா கிளியர் கட்டா சொல்லல அப்படின்னாலும் அவர் அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருப்பாரு. இவருடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கும். ஸோ இவர் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னைத்தானே காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னைத்தானே என்ன செஞ்சுக்குவாருன்னா ஒரு ரோபோட் மாதிரி மாத்திக்குவார். அதாவது தன்னுடைய கழுத்துக்கு கீழே வந்து ஒரு ரோபோட், கழுத்துக்கு மேல வந்து மனுஷன் அப்படிங்கிற மாதிரி மாத்திக்குவார். அதாவது தன்னுடைய தலையே துண்டா பிச்சு ஒரு மிஷினுக்கு வச்சு தன்னைத்தானே ஒரு ரோபோட் மாதிரி செஞ்சுக்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு கொரில்லா ரோபோட்டை செஞ்சு அதுல தன்னோட தலையை பிக்ஸ் பண்ணி தன்னைத்தானே ஒரு சைபோர்கா மாத்தி இருப்பாரு. அதாவது இவரோட கழுத்துக்கு மேல மனுஷ தலை, இவர் கழுத்துக்கு கீழே வந்து முழுக்க முழுக்க ரோபோட் அப்படிங்கிற மாதிரி மாத்தி இருப்பாரு. அதாவது தன்னைத்தானே ஒரு சைபோர்கா மாத்திக்கிட்ட கேரக்டர் தான் டாக்டர் ஆனிமோ. நாலாவது நம்ம பார்க்க போறது ஜாம்போசோ. பென் 10 சீரிஸ்ல வந்து ரொம்பவே ஒரு கிரீப்பியான கேரக்டரா அறிமுகப்படுத்தப்பட்டு கடைசியில காமெடி பீஸா மாத்தப்பட்ட கேரக்டர்ல இவரும் ஒருத்தர். இவரோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை வந்து ஒரு ஜாம்பி கடிச்சிருக்கும்.
அந்த ஜாம்பி கடிச்சதுனால இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பாதி ஜாம்பி பாதி மனுஷனா வந்து இந்த பூமியில சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா சில வருஷங்களுக்கு அப்புறமா இப்படி ஃபியூச்சர்ல வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பி வைரஸ் இவரை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கும். அதாவது இவர் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் எப்படியாவது தன்னைத்தானே காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேற வழியே இல்லாம மெஷின் பாகங்களை வச்சு தன்னை சரி செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா வெளியே அதை எங்கேயுமே ரிவீல் பண்ணல அப்படின்னாலும் இவரோட உள் பாகங்கள் எல்லாம் முக்காவாசி மிஷின்ஸ் தான் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. தன்னை சரி செய்யணும் அப்படின்னு ஒரே நோக்கத்துக்காக இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பல இடங்கள்ல திருட ஆரம்பிச்சிருப்பாரு. திருட முடியாத சில பொருட்களை வந்து அண்டர் டவுனுக்கு போய் அங்க வந்து ஏலத்துல வாங்குற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது. ஆக மொத்தத்துல இவர் முழுக்க முழுக்க ஒரு சைபார்க்குங்க. அதை வந்து வெளியே இவர் காட்டல அப்படின்னாலும் இவர் சைபார்க் தான் அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உதாரணத்துக்கு சில விஷயங்களையும் அவங்க காட்டியிருக்காங்க. நீங்க கிளாசிக்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய கைகள் வந்து ரொம்ப தூரம் நீண்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அது வந்து ஒரிஜினல் கிடையாது. அது வந்து டோட்டலாகவே ஒரு டாய் மாதிரி உள்ளுக்குள்ள வச்சிருந்திருப்பாரு. அதனால வேகமா நீண்டு போற மாதிரிலாம் காட்டிட்டு அப்புறம் கீழே விழுந்திருக்கும். அப்படிதான் காட்டியிருப்பாங்க. ஆனா நீங்க ஆம்னிவர்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த கைகள் எலாஸ்டிக்கா போறது மட்டும் இல்லாம அதுலயே வெயிட்டுகளை தூக்கிட்டு போற மாதிரியும் தன்னையத்தானே தூக்கிட்டு மேல தள்ளி விடுற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாரு. ஆக்சுவலா அது வந்து மிஷின் பாகங்கள். அவர் வந்து தன்னைத்தானே சைபார்க்கா மாத்தி இருக்காரு அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றதையும் நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. அது எல்லாத்துக்குமே அந்த வியாதி தான் காரணம். அதுல இருந்து டோட்டலா தன்னை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இவர் வந்து அதை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஜாம்போஸோ முழுக்க முழுக்க ஒரு சைபார்க்கா தன்னைத்தானே மாத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஜாம்பி வைரஸ் அவர் அந்த அளவு கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாகவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஒரு பிரெயின் பேங்க்ல இருந்து பிரெயினை திருடுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அது கூட அது அவருக்காக தான் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தியரி இருக்கு. அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஸோ அப்படி ஒரு தியரி இருக்குது. ஸோ ஜாம்போஸை வந்து கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காரு. அதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சு தன்னை தானே சைபார்க்காவும் மாத்திருக்காரு. 5வது நம்ம பார்க்க போறது குண்டோ. இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சைபார்க், பியூரான ஒரு சைபார்க் அப்படின்னா நான் கண்டிப்பா இவரை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரால் தன்னுடைய உடம்பை வந்து மற்ற மிஷின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் கூட இணைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இணைக்கிறது மட்டும் இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ணி டோட்டலாகவே அதை வச்சு எதிரிகளை வந்து ஆப்போனண்ட்டை வந்து தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஆம்னிவர்ஸில் பார்க்கும்போது இந்த குண்டோ என்ன செஞ்சிருப்பாருன்னா பிளம்பர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்குள்ளேயே புகுந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா செக்யூரிட்டியும் எல்லா மிஷின்ஸையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து மொத்த பிளம்பர்ஸையுமே ஆட்டி படைச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வேற லெவல் மாஸ் காட்டியிருப்பாரு அந்த எபிசோடு முழுக்கவே. பேக் ஸ்டோரியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு ரெவனகண்டர். தன்னோட இனத்தை சேர்ந்தவங்க மிஷின்ஸையும் டெக்னாலஜியும் நம்பி இருக்கிறது வந்து இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலாக இவருக்கு மிஷினும் சுத்தமாக பிடிக்காது, அதுலேயும் அதுக்கு மேலே பிளம்பர்ஸை சுத்தமாகவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூக் பிளான்கோ இருக்கார்ல, அப்புறம் ரூக் ஷாட், இந்த 2 பேருமே பிளம்பர்ஸாக மாறினது வந்து இவருக்கு பிடிக்காததுனால இவங்களை திரும்பவும் ஒரு நல்ல ரெவனகண்டராக மாற்றணும். அதாவது இவருடைய பார்வையில் வந்து மிஷின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணாத ரெவனகண்டர் தான் ஒரு நல்ல ரெவனகண்டர். அவங்கள அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ரூக்குக்கு வில்லனா மாறி இருப்பாரு. கடைசியில் ரூக்குக்கிட்டே தோத்து போய் பிளாஸ்டோனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல்குள்ள வந்து அவர் விழுந்திருப்பாரு. இந்த பிளாஸ்டோனியம்ங்கிற இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆசிட் மாதிரியான ஒரு கெமிக்கல். இது மேலே பட்டதுக்கு அப்புறமா குண்டோ என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பொசுங்கி கிட்டத்தட்ட சாகிற அளவுக்கு போயிருப்பாரு. அந்த நேரம் பார்த்து மெடிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டோவை காப்பாற்றி அண்டர் டவுனில் வச்சு அங்கே கிடைக்கக்கூடிய சில மிஷின் பாகங்களை வச்சு அவரை முழுக்க முழுக்க ஒரு சைபார்க்காவே மாற்றி விட்டுரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மிஷின்ஸே பிடிக்காத ஒரு ஆள், மிஷின்ஸே வெறுக்கக்கூடிய ஒரு ஆளை டோட்டலாகவே சைபோர்கா மாற்றி விட்டுட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் முழுக்க முழுக்க ஒரு சைபோர்கா மாறினதும் இல்லாமல் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராகவும் மாறி இருப்பான். இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் பென்டென் சீரிஸில் ஏகப்பட்ட சைபோர் கேரக்டர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அதை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் தட்டி விட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை பாய், see you. சரி, ஓகே, வரட்டா.